நாம் பணத்தை மதிக்கிறோமா? இப்படி ஒரு கேள்வி கேட்டால் சட்டென நாம் என்ன சொல்லுவோம்? என்ன கேட்கிறீர்கள்? பணத்தை மதிக்கிறோமாவா? பணத்தை தானே நாம் தெய்வமாக கொண்டாடுகிறோம். பணத்தை தெய்வமாக கொண்டாடினால் போதுமா? தெய்வமாக அல்லவா நாம் பணத்தை மதிக்கிறோம். தப்பி தவறி கூட காசையோ பணத்தையோ இடது கையால் தொடக்கூட மாட்டோமே. ₹1 வருமானம் வந்தாலும் முதலில் கண்ணில் ஒத்திக்கொண்டு சுவாமியிடம் வைத்து கும்பிட்டு விட்டு தானே செலவு செய்கிறோம். இப்படி ஒவ்வொருவருமே ஒவ்வொரு விதமாக பணத்தை, காசை மதிக்கலாம். ஆனால் அப்படிப்பட்ட மரியாதையா பணம் நம்மிடம் எதிர்பார்க்கிறது? என்ன இது? அப்ப எப்படிப்பட்ட மரியாதையை பணம் எதிர்பார்க்கிறது? பணம் எதிர்பார்க்கிற மரியாதையே வேறு. அழகாக சொல்லுவார்கள் பெரியோர்கள், குழந்தைக்கு நாம் ரொம்பவே செல்லம் தருகிறோம், வைத்துக் கொள்வோம். திட்டவோ அடிக்கவோ மாட்டோம். யாராவது மிரட்டினால் அவ்வளவுதான், உடனே சண்டை போடுவோம். எங்க பாப்பா எதை கேட்டாலும் உடனே வாங்கி கொடுத்து விடுவோம். அப்படியெல்லாம் சொல்லக்கூடிய ஒருவர் குழந்தையை பள்ளிக்கூடத்திற்கு அனுப்பவும் இல்லை, பாடம் ஏதும் கற்றுத்தரவும் இல்லை. காரணம், எங்கள் பாப்பா செல்ல பாப்பா, நாங்கள் திட்டவோ அடிக்கவோ மாட்டோம். அப்படி என்று சொல்லி பள்ளிக்கூடத்திற்கு அனுப்பவும் இல்லை, பாடம் ஏதும் கற்றுத்தரவும் இல்லை என்று வைத்துக் கொள்வோம். அந்த குழந்தை எப்படி வளரும்? அறிவாளியாக வளருமா, இல்லை புத்தி இல்லாத குழந்தையாக வளருமா? புத்திசாலியாக இருக்காது என்பது நமக்கு புரியும் இல்லையா? அப்படித்தான் பணத்தை தெய்வமாக மதிப்பது மட்டும் போதாது, அதை செயல்பட அனுமதிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். எப்படி செயல்பட அனுமதிப்பது? ஒரு கேள்வி எழும் இல்லையா? அற்புதமான ஆற்றல் மிக்க பெரும் பேராற்றல் மிக்க பெரியோர்களை நாம் பெற்றிருந்திருக்கிறோம். எவ்வளவு விஷயங்கள்! வீட்டில செல்ல பிராணியாக வளர்க்கப்பட்ட